எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வறுமை, பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் மறையும். போகி அன்று வாசலில் இதையும் சேர்த்து எரியுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் போகி வருகிறது. போகினாலே பழையன கழிதல், புதியன புகுதல்னு அர்த்தம். இப்போ பழையசை போட்டு நம்ம எரிக்கணும். அப்போ அந்த எரித்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் தான் வீடை சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது. ஒரு நாள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம், இன்றைக்கே க்ளீன் பண்ணி வீட்டை நல்லா தொடச்சி கிடச்சி விட்டுட்டு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு இதை எரிக்கலாமான்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேம்மா, நான் அதை இந்த மாதிரி வீடை வெளியில் போட்டு எரிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக எரிக்கலாம். ஏன்னா குலதெய்வம் வணங்குறவங்க, குலதெய்வத்தை நாளைக்கு வணங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போகி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு கூழ் ஊற்றி, அம்மனாக இருந்தால் கூழ் ஊற்றுவாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது பொங்கல் வைப்பாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி குலதெய்வத்தை வணங்குறனாலும் போகியாக கருதப்படுது. சரி, இப்போ போகி அன்னைக்கு எண்ணத்தை எரிக்கணும். நம்ம முக்கால்வாசி என்ன பண்ணுவோன்னா, ஏதோ என்ன ஒன்று எரிக்கணும், ஒரு கடமை, ஒரு இதுன்ற மாதிரி எரிப்பாங்க எடுத்துகிட்டு போய். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைய தினத்துக்கு கொஞ்சம் ஏற கட்டி, இப்போ பழைய கேலண்டர், சுவாமி படங்கள் போட்ட கேலண்டர் இருக்குது உங்கள் வீட்டிலன்னு வச்சுக்கோ. முருகர், விநாயகர், பெருமாள், அந்த மாதிரி எந்த படம் போட்ட கேலண்டர் இருந்தாலும் அந்த கேலண்டர் எல்லாம் அக்னி பகவானுக்கு இரையாக்கிறது மிக மிக நல்ல ஒரு செயல். அதே மாதிரி ஒரு சாமி படத்தை நம்ம அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோன்னா கொஞ்சம் பிரார்த்தனைப்பட்டு உட்காந்து அதை உடச்சி அந்த கண்ணாடியை உடையாமல் கண்ணாடி எடுத்துட்டு அதை லைட்டாக பிரேக் பண்ணி அதுலேருந்து அந்த படத்தை மட்டும் எடுத்து அக்னி பகவானுக்கு இரையாக்கணும். ஏதோ ஒரு செல் அரிச்சு போச்சு, இல்லை கரையான் அரிச்சிருச்சுலாம் சொல்லுவோம்ல, கருப்பாம்பூச்சி அரிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி தான் எரிப்பாங்க போகி அன்னைக்கு தான். அதே மாதிரி தொடப்பங்களில் கூட தூக்கி போடாமல் அன்னைக்கு நாளைய தினத்தில் முறம், தொடப்பம் இதெல்லாம் அக்னி பகவானுக்கு இரையாக்கிறதுக்கு தான் நாளைய தினம். அதை விட்டுட்டு நிறைய பேர் டயரை போட்டு கொளுத்துறது, தேவையில்லாமல் பிளாஸ்டிக் ஐட்டத்தை கொண்டாந்து கொளுத்துறது, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நமக்கு தான் அது பிரச்சனை வரும். நம்ம பிள்ளைங்க, குழந்தை குட்டிங்க அந்த புகையை மோந்தாக்கா ஏகப்பட்ட பிரச்சனை அந்த கருப்பு புகையில் வரும். அதனால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு நம்ம எரிக்கிறதுக்காக தான் போகி என்பதே வந்தது. பழையன பொருளை தூக்கி எங்கேயோ குப்பையில் போடாமல் துணிமணிகள் கூட சில பேர் எரிப்பாங்க. அது கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா இந்த மாதிரி நான் பழைய துணி தேவையில்லாத, ஏன்னா கிழிஞ்சு போன துணி, நைந்து போன துணிகளை நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய மனசு வேதனைப்படும். அதனால் நான் சொல்லியிருக்கேன், பழைய துணிகளை யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்காதீங்க, நல்ல துணிமணிகளாக போட்டுக்கக்கூடிய துணிமணிகளாக கொடுங்க. அப்போ அந்த பழைய நைந்து போன துணிமணிகளை நம்ம எரிக்கலாமா? தாராளமாக எரிக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா நம்ம அதை அதுக்கப்புறம் போட்டுக்க போகிறது கிடையாது. இப்போ நெருப்பில் பட்ட துணியை திரும்பி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். நெருப்பில் பட்டுடுச்சுனாலே அந்த துணிமணிகளை நீங்கள் திரும்பியும் அணிஞ்சிக்காதீங்க. ஏதாவது ஒரு அபசகுனம் தான் அது அர்த்தம். சரி, நாளைய தினத்தில் இதெல்லாம் நம்ம போட்டு எரிக்கிறோம். அது கூடவே இதை நான் சொல்கிற மாதிரி இந்த முறம், தொடப்பம், அந்த தொடப்பத்தில் இருக்கிற பிளாஸ்டிக்கை எடுத்துருங்க. வெறும் தொடப்பத்தை மட்டும் போட்டு எரிங்க. தொடப்பம்னா வீட்டில் இருக்கிற புது தொடப்பத்தை கொண்டு போய் எரிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்மக்கிட்ட பயன்படாத ஒரு தொடப்பம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா அதுக்காக தான் ஒரு பை ஒன்று வச்சு அதில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்லலாம் குடியிருக்கிறவங்களுக்கு போகி எரிக்கிறது என்பதே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இடம் ஒதுக்கி நம்மளுக்கு தரலாம். ஆனால் அவங்க தரத்துக்கு வழி இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம என்ன எரிக்கலாம். அப்போ நம்ம வீட்டு நிலைவாசலில் என்ன எரிச்சாக்கா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கற்பூரம் ஏற்றி வச்சு அதில் ஒரு 3 கிராம்பு போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராம்பு எரிக்கிறது, அப்புறம் பட்டை, அந்த இலை இருக்குது இல்லைங்களா, பே லீஃப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரியாணி இலைகள்னு சொல்லுவாங்க. அதை கூட நம்ம காலை நேரத்தில் எழுந்து எரிச்சிட்டு, இப்போ நம்ம கோலம்லாம் போட்டுட்டு தான் எரிப்போம். நம்ம ஒரு பக்கம் கோலம் போட்டுக்கிட்டே இருப்போம், பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஆண்கள் எழுந்து அந்த எரிக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த எரிக்கிற இடம் இல்லை எங்கள் வீட்டில், இந்த மாதிரி நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன்றவங்களுக்கு இதை எரிங்க.
இந்த பேலீஃப்ன்றதை எரித்தாலும் நம்மளுக்கு மங்களகரம் கூடும். அந்த அகல் விளக்கு ஒரு சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதில் இதை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் அந்த வறுமை அகண்டு போகும், பண கஷ்டம் இல்லாமல் போகும். இதை நீங்கள் செய்ய செய்ய உண்மையாக சொல்கிறேங்க, பொங்கல்லாம் ஒரு நல்ல ஒரு தமிழர்கள் திருநாள் அது. அந்த நாளை ரொம்ப நல்ல பிரசித்தமாக உங்களால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக பொங்கலுக்கு வாங்குங்க. நான் இன்னும் பொங்கலுக்கான வீடியோவும் நான் போடுறேன். உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க, பொங்கலுக்கான வீடியோ போடுங்கம்மா, மாட்டு பொங்கலுக்கு என்ன செய்யணும்னு போடுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருக்குங்க. இப்போதைக்கு இந்த போகிக்கு அதை அப்புறம் இன்னொரு விஷயம், அதையும் ஒரு சில பேர் கேட்குறீங்க, என்னென்னா குலதெய்வத்தை நினச்சி அன்றைக்கி நம்ம கும்பிடலாமா? தாராளமாக கும்பிடலாம். விளக்கேற்றி வச்சு சக்கரை பொங்கல் வைக்கணும் தான் வெண்பொங்கல் வச்சு தாராளமாக குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வரலாம். நாளை தானே வணங்கினா நம்மளுக்கு 100% இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போக முடிஞ்சால் கூட போயிட்டு வரலாம். பஸ்ஸில் கூட்டம் இதுவாக அதிகமாக இருக்கிறதுனால போக முடியாது. வீட்டில் இருந்தே நீங்கள் வணங்கலாம். மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடலாம், கூழ் வைக்கலாம். பொழுது போன பிற்பாடு கூழ் 4 பேருக்கு கொடுக்கலாம், 5 பேருக்கு ஒரு வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை கோயில் எடுத்துகிட்டு போய் அந்த கப்பு இருக்குங்களா அதில் ஊற்றி வரவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும். இந்த போகியை சிறப்பாக கொண்டாடி நல்லா இருக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை